அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஜூலை 5ஆம் தேதி ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற அந்த பகுதியில் ஜூலை 5ஆம் தேதி பகுதியினை இன்று காண உள்ளோம். அன்பே ஆற்றலை காக்கும் என்று நாம் கூறலாம். இதன் பதிவு டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தியின் எமது குருவின் குருவாகிய ஜேம்ஸ் ஆலன் பதிந்த அந்த நூல்களிலிருந்து தொகுப்பாக புக்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து ஜூலை 5ஆம் தேதி உள்ள அந்த பதிவினை காண உள்ளோம். இவை அன்பே ஆற்றலை காக்கும் என்ற தலைப்பினை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுள்ளோம். எமது குருவின் நூலாகிய எம்.எஸ். உதயமூர்த்தி நூலை இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமென்றால் ஆத்ம தரிசனம் என்று கூறலாம். அந்த நூலினை இன்று தங்களிடம் அந்த பகுதியினை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 5 பதிவராகிய எமது பதிவு. இந்த பதிவு ஆண்டின் ஒவ்வொரு நாளாக நாம் தொகுத்து அறிய வேண்டிய சில நமது அகத்தவம், மெடிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பொருந்தக்கூடிய அந்த சொற்களின் அமைப்பில் இன்று அன்பே ஆற்றலை காக்கும் என்ற அந்த பகுதியினை காண உள்ளோம். ஜூலை 5 அன்பே ஆற்றலை காக்கும் என்ற இந்த பகுதி அன்பின் நியதி அகிலத்தின் ஆற்றல். இந்த அன்பு என்று நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உயிரற்ற பொருள்களில் உள்ள தன்மை அறிந்தும் அவை அகிலத்தின் ஆற்றலாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை அன்பின் நியதியாக அகிலத்தின் ஆற்றலாக நாம் கூறலாம். அன்பு இதயத்தில் இருப்பதால் உலகம் பாதுகாக்கப்படுகிறது. நாம் வாழும் இந்த ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் அன்பு இதயத்தில் இருப்பதால் உலகம் பாதுகாக்கப்படுகிறது என்று கூறலாம். இந்த இயல் உலகில் இருக்கும் ஒளியின் குழந்தைகள் வான்வெளி இயல் உலகினை அனைத்தையும் அன்பின் நீதி வெளிப்பாடாகவே பார்க்கிறார்கள். ஒளியின் குழந்தைகளாக நாம் ஒவ்வொருவரும் இயல் உலகில் இருக்கும் வான்வெளி இயல் உலகினை அனைத்தையும் அன்பின் நீதி வெளிப்பாடாகவே பார்க்கிறோம். இதனை ஆங்கிலத்தில் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஜூலை 5 என்ற அந்த பகுதியை தொகுத்தவர்கள் The Canon of Love is in the title is called as love. Love in acrostic speech we can say love as lives on veracious energy. That is, it's அகிலத்தின் ஆற்றல், what we call in Tamil. It's love lives on veracious energy. Whatever the energy we have in our possession at present, that's veracious lives on. He, she, whatever we live in this place, there's veracious energy we have. So it's love is the component for our veracious energy. That's what we live in this world with veracious energy. That what we call in God is, we can say, generate, operate, and director, what God initiates on every living things and non-living things as we designed by our predecessors. And with that, the world is protected because love is in the heart. So that's what he mentioned on this. The world is protected because love is in the heart. The universe is preserved because love is at the heart of it. So it's love is at the heart of it. See, he pointed out in it, the children of light who abide in the kingdom of heaven see the universe and all that contains has the manifestation of one law, the law of love. That's the law. That's the law. What we gathered in the legal average payment of love is just lives on veracious energy. So that the children of light who abide in the kingdom of heaven see the universe and all that contains as the manifestation of one law, law of love. So love is the only preserving power, you can say. That's what he says on it. On the day, on the July 5th, love is the only preserving power. With this, I conclude my English talk. Again, I repeat it in Tamil and conclude the today's session. July 5th, அன்பே ஆற்றலை காக்கும். அன்பின் நியதி அகிலத்தின் ஆற்றல். அன்பு இதயத்தில் இருப்பதால் உலகம் பாதுகாக்கப்படுகிறது. இயல் உலகில் இருக்கும் ஒளியின் குழந்தைகள்
வான்வெளி இயல் உலகினை அனைத்தையும் அன்பின் நீதி வெளிப்பாடாகவே பார்க்கிறார்கள். இன்றைய ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இந்த நாளை அன்பே ஆற்றலை காக்கும் என இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.